இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் காரி உமிழ்ந்தார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67வது வசனத்துலலாம் அவருடைய முகத்தில் துப்பினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்க்கணும். பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக விசாரிக்கப்படும் போது இயேசுவின் முகத்தில் காரி துப்பினாங்க. பிலாத்து இயேசுவை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்த போது அவருடைய முகத்தில் காரி துப்புனாங்க. யோசிச்சு பாருங்க, காரி முகத்தில் துப்புறது போல ஒரு மனுஷனுக்கு அவமானம் வேற எதுவுமே இல்லைங்க. அந்த அவமானத்தை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அப்போ இதுக்கு மேலே எனக்கு அவமானப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரிலாம் யாரும் அவமானப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும், அது எந்த காரியத்து நிமித்தம் உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டிருந்தாலும் இயேசு அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டபடினால அதற்கு பதிலாக உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை, தலை நிமிர்ந்து நடக்கத்தக்க நல்ல வாய்ப்புகளை, எந்த இடத்துல உங்களை காரி துப்புனாங்களோ அதே இடத்துல உங்களை எல்லாரும் புகழ்ந்து பேசக்கூடிய விதத்தில் ஆண்டவர் நிச்சயம் மாற்றுவார். இந்த உமிழ் நீர் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கிருமிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ இந்த கிருமிகளினால காரி துப்புனாங்க அப்படின்னா இந்த கிருமியினால உண்டாகக்கூடிய வியாதிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு. அப்போ அதை இயேசு தன்மையில் ஏற்றுக்கொண்டார்னா என்ன அர்த்தம்? உமிழ்நீரிலிருந்து பரவுகிற தொற்று வியாதிகள், அந்த வைரஸ்கள் பரப்புகிறதான நோய்கள் எதுவும் உங்களை அழிக்க ஆண்டவர் விட மாட்டாங்க. சளி பிடிச்சிட்டு அப்படின்னாலே, யாராவது தும்மிட்டாங்க, யாராவது இருமிட்டாங்கன்னா அது மற்றவர்களுக்கும் பரவக்கூடியது என்பதை நாம் அறிந்திருக்கோம். இப்போ இன்றைக்கி இருக்கிற வைரஸ், இந்த டிசீசஸ் இதெல்லாம் பரவுறது எதில்? இந்த காற்றில், இந்த மாதிரி உமிழ்நீர், இந்த மாதிரி ஸ்னீஸ் பண்ணும்போது, தும்மும்போது அதில் தான் நிறைய பரவுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட தொற்று வியாதிகள் எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா அதையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய நோய்களை அவர் சுமந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறது உண்மைன்னா, இந்த மாதிரி தொற்று வியாதிகள், வைரஸ் கிருமிகளின் தாக்கங்கள் உங்களை அழிக்க ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். அந்த வைரஸ் கிருமிகளினால் வருகிற பாதிப்புகளையும் ஆண்டவர் எனக்காக சுமந்தார். நீங்கள் நம்புங்க, கர்த்தர் தொற்று வியாதிகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலையை தருவார். பரிசுத்த பிதாவே, எப்பேற்பட்ட அவமானமாக இருந்தாலும் அதை நீங்கள் மாற்ற முடியும்ப்பா. அதை மாதிரி ஆண்டவர் எந்த தொற்று வியாதியாக இருந்தாலும் அதை நீங்கள் அகற்றி தெய்வீக சுகத்தை கொடுக்கணும். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.